உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சுக்கிரன் புதன் ஆகிய இருவராலும் நன்மைகள் ஏற்படும். ஜென்மராசியில் சனி செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம். குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்தல் வேண்டும். ராகுவும் அனுகூலமாக இல்லை. ராகுவிற்கு இரவில் பலம் அதிகம் என கூறுகின்றன மிக பழமையான ஜோதிட கிரந்தங்கள். அதனால்தான் இரவு நேரங்களில் அதிக விபத்துகள் நிகழ்கின்றன. வாக்கு தனம் ஆகிய ஸ்தானங்களில் ராகு வீற்றிருக்கிறார். நண்பர்கள் உறவினர்கள் எவருக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். உங்கள் சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளிப்பது, பிறர் வாங்கும் கடனுக்கு பொறுப்பேற்று கையெழுத்திடுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்கவும். இல்லாவிடில் எதிர்காலத்தில் வருத்த நேரிடும். 3ஆம் ராசியான மேசத்தில் ஜனாதிபதியான குரு அமர்ந்திருப்பதும் பண விஷயங்களில் சற்று முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. இம்மாதத்தில் திருமண முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பணம், விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்திருங்கள். உத்தியோகம். அன்றாட பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. சிறு தவறும் மிக பெரியதாக நிர்வாகத்தினரிடம் கொண்டு செல்வார்கள். உயர் அதிகாரிகள், சக ஊழியர்களாலும் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். தினமும் அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலையுண்டு என்ற அனைத்து விஷயங்களிலும் விலகி இருப்பது உங்கள் எதிர்கால நன்மைக்கு உகந்ததாகும். நிறுவன மாற்றத்துக்கு ஏற்ற மாதமாக இல்லை இந்த பங்குனி. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் நண்பர்கள் தவறான முடிவுகளை எடுத்துவிடக்கூடும். உங்களுக்கு நீங்களே எதிரியாக கூடாது. அதனால் தான் சற்று பொறுமையாக இருக்கும்படி வேண்டுகிறோம். தொழில், வியாபாரம், அன்றாட விற்பனைகள் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வலியுறுத்துகின்றன. ஜென்மச்சனி காலகட்டத்தில் தனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்நிலையிலும் நிதானத்தை இழந்துவிடாதீர்கள். கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறித்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையினர். வருமானம் குறையும். நடிகைகள் ஆகியோருக்கு வீண் செலவுகள் கட்டுக்கு மீறியதாக இருக்கும். எந்த செலவையும் குறைத்துக் கொள்ள இயலாது. வைத்திய செலவும் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகள் குறையும். சிலருக்கு புதிய கடன்களை ஏற்க நேரிடும். கலக்கத்துடன் உறங்கச் சென்று கவலையுடன் கண்விழிக்கும் மாதம் இந்த பங்குனி. நிதானம், பொறுமை அவசியம். அரசியல் துறையினர். மேல்மட்ட தலைவர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராகு மற்றும் சனியின் தோஷத்தினால் சிலர் நீதிமன்றம் செல்லவும் நேரிடும். பேச்சிலும் பிற அரசியல் கட்சிகளுடன் உள்ள தொடர்பிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம். மாணவியர். வித்யாக்காரகரான புதன் சுபபலத்துடன் தோஷம் எதுவுமின்றி வலம் வருவதால் படிப்பில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். உடல் நலனில் மட்டும் கவனம் அவசியம். மற்றபடி பிரச்சனை ஏதும் இருக்காது. ஜென்மச்சனியின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். விவசாயத்துறையினர். வயலில் உழைப்பு கடுமையாகவே இருக்கும். வேலையாட்களினால் பிரச்சனைகள் ஏற்படும். இரவு நேர பணிகளின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். விஷ ஜந்துக்களால் ஆபத்துகள் காத்துள்ளது. பெண்மணிகள். ஜென்ம ராசி நடைபெறுவதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். வேலை பார்க்கும் பெண்மணிகள் அஜாக்கிரதையினால் பணம், நகைகள் ஆகியவற்றை இழக்க நேரிடும். இரவு நேர பணிகளில் உள்ள பெண்கள் தனியாக செல்லக்கூடாது என்பதை சனி பகவான் மற்றும் ராகுவின் சஞ்சார நிலைகள் தெளிவாக உணர்த்துகின்றன. பரிகாரம். பழனி முருகன் தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரமாகும். சந்திராஸ்மந்திரங்கள். பங்குனி 11 பிற்பகல் முதல் 12:13 பின்னிரவு வரை. நன்றி.